ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இதோட இந்த வீடியோட பார்த்தீங்க அப்படின்னா 40 வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். 40 வீடியோவுமே ஆப்ஷன் பையிங்கை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். சாம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணதாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போது நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது பையிங் கேண்டல் அல்லது செல்லிங் கேண்டல் மார்க் பண்ணிக்கிறேன். பையிங் கேண்டல் அப்படின்னா கீழே இந்த மாதிரி கீழே விக்கு கூட இருக்கணும், மேலே விக்கு சின்னதாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், இந்த கேண்டலில் கீழே விக்கு பெருசாக இருக்குது, மேலே சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கேண்டல் நான் மார்க் பண்ணியிருக்கேன். தென் இந்த ப்ரைஸ் இதுக்கப்புறம் ட்ரேடே ஆகிடக்கூடாது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். சப்போஸ் அன்னைக்கு நாள்லேயே அந்த ப்ரைஸ் ட்ரிகர் ஆகிருந்தது அப்படின்னா நாம் அதெல்லாம் மார்க் பண்ண போகிறது கிடையாது. அதே போல் செல்லிங் கேண்டல் பொறுத்த வரைக்கும் மேலே விக்கு பெருசாக இருக்கணும், கீழே சின்னதாக இருக்கணும். அந்த கேண்டல் ரெட் கேண்டலாக இருக்கணும். இவ்வளோ தான் நம்ம 30 மினிட்ஸில் மார்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நான் 3 மினிட்ஸ் சார்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எம்சிஎக்ஸில் ஒர்க் ஆகாது, ஸ்டாக்ஸ்லேயும் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இங்கே டார்கெட் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 50% டார்கெட் வைக்கிறோம். எம்சிஎக்ஸ்லலாம் அந்த மாதிரி வைக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே போல் இதில் ஸ்டாப் லாஸ் 25% வைக்கிறோம். எம்சிஎக்ஸில் போய் நீங்கள் 25% ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா அது எக்கச்சக்கமான லாஸில் கொண்டாந்து விட்டுரும். ஓகே, இன்றைக்கி ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், மார்னிங் இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. இந்த லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணியிருப்பேன். எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து வந்துட்டுருக்கு. இப்போ நான் என்ன டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா, ஒன்று இந்த இடத்துல இருந்து எனக்கு மார்க்கெட் மேலே ரிவர்சல் ஆகணும். அதர்வைஸ் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகணும். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த இடத்துல ஆல்ரெடி வரும்பொழுதே நான் மார்க்கெட் இன்றைக்கி செல்லிங் சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,951 இருக்குது. டாப்பில் 24,968 இருக்குது. ஓகே, நான் இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். 24,950 புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கிறேன். என்னோட என்ட்ரி கேண்டல் பார்த்தீங்கன்னா 9-18 கேண்டல். இங்கே பாருங்கள், இது நிஃப்டியோட 24,950 புட் ஆப்ஷன் சார்ட்டு. எனக்கு இந்த கேண்டல் தான் என்ட்ரி கேண்டல். நான் எப்பயுமே என்ட்ரி ஹையில் போய் எடுக்க மாட்டேன், மிட் பாயிண்டில் தானே எடுப்பேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 49 ரூபா 55 காசு காமிக்குது. ஸோ எனக்கு என்ட்ரி ட்ரிகரான இடமே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலில் தான் ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஆர்டரை நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது 49 ரூபா அப்படின்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் ப்ரைஸ் வரவே இல்லை. எவ்வளோ லோ வந்திருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 51 ரூபா அப்படி தான் வந்திருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் அப்சைடே போயிடுச்சு. ஓகே, நான் அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் இந்த ட்ரேடை எடுக்கலை, விட்டுட்டேன். எனக்கு ப்ரைஸ் முக்கியம். இந்த மிட் பாயிண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டாப் லாஸ்க்கு கீழே போட போகிறோம், அல்லது டார்கெட்டுமே போட போகிறோம். ஓகே, அடுத்தது இன்னொரு ட்ரேட் வந்திருக்கு, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நான் மறுபடியும் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டுக்கு வந்துட்டேன். அதே 3 மினிட்ஸ் சார்ட் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் வாட்ச் பண்ணுறேன், ப்ரைஸ் ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துலையும் ரிவர்சல் ஆகலை. தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ரிவர்சல் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்மிடியேட்டாக இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போமா அப்படின்னா என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுவோம்ல, 24,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு அதே போல் 50% இந்த டைமில் ஆப்ஷன் சார்ட்டை போய் மார்க் பண்ணணும். இது நிஃப்டியோட 24,800 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இப்போ நான் என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் போயிட்டு 50% மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 46 ரூபா 75 காசு காமிக்குது. ஸோ நான் செக் பண்ணுறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 10:45க்குள்ளே என்ட்ரி வந்தால் தான் எடுப்பேன். அதர்வைஸ் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஆஃப்டர் 1:15க்கு அப்புறம் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, இங்கே பார்க்கும்பொழுது என்ன தெரியுது எனக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் ஓவராக மூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த என்ட்ரியை நான் மறுபடியும் எடுக்கலை. இந்த நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம், இமிடியேட்டாக ஒரு இடத்துல ரிவர்சல் ஆகுது. அது எல்லா நாளுமே ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் ப்ராபபிலிட்டிக்காக பேக் டெஸ்ட் பண்ணி அதை தான் என்னோட கோர்ஸில் வச்சுருக்கேன். மற்றபடி மார்க் பண்ணுறதெல்லாம் சேம் பாயிண்ட் தான். 30 மினிட்ஸில் தான் மார்க் பண்ண போகிறோம். அங்கே கிரிட்டீரியா இருக்கும். ஒரு சில கிரிட்டீரியா மேட்ச் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அங்கே
4 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கும். 2 விதம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிரேக் அவுட்ல வந்துட்டு இருக்கும். 2 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ரிவர்சல் ட்ரேட்ல இருக்கும். ஓகே. நமக்கு ப்ராபபிலிட்டி வைஸ் வந்துட்டு ட்ரேட் வந்தது அப்படின்னா, நமக்கு டார்கெட் வந்துட்டு 10 ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு 8, 9 ட்ரேடாவது வந்துட்டு டார்கெட் போகணும். ஸோ அப்பதான் வந்துட்டு நம்ம அக்கவுண்ட் வந்துட்டு ப்ளஸ்ல இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் 40 வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதில போய் பாருங்க. எத்தனை வீடியோஸ்ல வந்துட்டு நான் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கம்மியான வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தான் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருக்கும். ஸோ அந்த மாரி வந்துட்டு ஒரு ட்ரேட் செட்டப்ப வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணி கரெக்ட்டா வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கும் பொழுது தான், நாம வந்துட்டு ஆப்ஷன் பையரால வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும். அகைன் நான் சொல்றேன். இந்த ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல மட்டுமே ரூ. 2000,00,00,000 மேல வந்துட்டு டர்ன் ஓவர் ஆகும். ஸோ அப்ப நாமெல்லாம் வந்துட்டு ஸ்மால் கேப்பிட்டல வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும்னு நீங்களே வந்துட்டு திங்க் பண்ணி பொறுமையா வந்துட்டு ட்ரேட வந்துட்டு எடுங்க. அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாம மறுபடியும் வந்துட்டு நான் 115 போல மார்க்கெட்டுக்குள்ள வரோம்ல. அப்ப இந்த இடத்துல தான் வந்துட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த இடத்துல மறுபடியும் போய் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டு மார்க்கெட் இந்த லைன வந்துட்டு பிரேக் பண்ணி கீழ தானே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த லைனோட வேல்யூ வந்துட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால அதெல்லாம் வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது தான் வந்துட்டு பார்க்கணும். ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது கீழ தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட்ட முடியிற வரைக்குமே வந்துட்டு இந்த இடத்துல ட்ரேடே வரல. ஸோ அதனால இன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணல. இந்த பிட்வீன் கேப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல வந்துட்டு பை செல் பண்ணியிருந்தாலுமே மார்க்கெட்ல வந்துட்டு ட்ரிகர் ஆயிட்டே இருந்திருக்கும். இது போல வந்துட்டு நீங்க ரொம்ப நாள் வந்துட்டு வாட்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்றது, மார்னிங் வந்துட்டு ஒரு 9:30க்கு வந்துட்டு ட்ரேட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் 9:30க்குள்ள வந்துட்டு ட்ரேட் வரும். அத வந்துட்டு மிஸ் பண்ணாலும் பரவால்ல. 9:30லேருந்து ஒரு 10:45க்குள்ள ஒரு 1 ஹவர் 1 1/4 மணி நேரம் வந்துட்டு ட்ரேட் வந்தது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதர்வைஸ் வந்துட்டு ட்ரேட வந்துட்டு பண்ணாதீங்க. தென் ஆஃப்டர்நூன் 1:15க்கு மேல மார்க்கெட்டுக்குள்ள வாங்க. ஒரு 2:40 அந்த மாரி வந்துட்டு ட்ரேட் வந்ததுன்னா வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதர்வைஸ் வந்துட்டு ட்ரேட வந்துட்டு எடுக்காதீங்க. உங்களோட கேப்பிட்டல் எந்த அளவுக்கு உங்க அக்கவுண்ட்ல இருக்கோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு வரும். நம்ம ஒவ்வொரு டைமும் வந்துட்டு கேப்பிட்டல வந்துட்டு லாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் மார்க்கெட்ல மட்டும் கிடையாது. எந்த ஒரு மார்க்கெட்லயுமே நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே. நம்ம ஈக்விட்டில போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட் அந்த அளவுக்கு மூவ் ஆகாது. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டு ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணிக்கோங்க. என்ட்ரி வரும்பொழுது வந்துட்டு அந்த என்ட்ரிய மிஸ் பண்ணாம எடுக்கணும். என்ட்ரி வராத பொழுது நம்மளோட கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ணி பத்திரமா வந்துட்டு வச்சுக்கணும். ஓகே கைஸ். இப்போ நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு சென்செக்ஸ்க்கு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்போம். அதில போய் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அப்படின்னா, இன்னைக்கே நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. சென்செக்ஸும், நிஃப்டியும் ஒரே மாதிரி மூவ் ஆகுறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ்லயுமே நமக்கு வந்துட்டு என்ட்ரி வந்திருக்காது. ஸோ நீங்க வந்துட்டு ஆப்ஷன் சார்ட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ட்ரிகர் ஆன பிரைஸ் எல்லாமே வந்துட்டு டெலீட் பண்ணிட்டோம். ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு பார்க்குறோம். ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு பார்க்கும்பொழுது, இங்க வந்துட்டு எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்துட்டு போய் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 80,518ல ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. அத வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கேண்டில் வந்துட்டு பார்க்கும்பொழுதே தெரியுது. இது ஒரு செல்லிங் கேண்டில். ஸோ அதனால நம்ப இங்க ஒரு செல்லிங் லைன வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த கேண்டில் பாருங்க, நல்லாவே வந்துட்டு பாடி பெருசா தான் இருக்கு. கிரீன் கேண்டில் தான். நல்ல ஒரு பையிங் கேண்டில் தான். இருந்தாலும் வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிறலாம். இந்த மாரி கேண்டில் நம்ம எடுக்கிறதே இல்ல. லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்துட்டு பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த சென்செக்ஸ மட்டும் மார்க் பண்ணா போதுமா அப்படின்னா, கிடையாது. நாம நிஃப்டியும் மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாரி தான் மூவ் ஆகும். நாளைக்கு எக்ஸ்பைரியில சப்போஸ் வந்துட்டு சென்செக்ஸ்ல வந்துட்டு என்ட்ரி கிடைக்கல, நிஃப்டில வந்துட்டு ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா, அத பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம சென்செக்ஸ்ல வந்துட்டு என்ட்ரி குடுக்கலாம். இந்த சார்ட் பாருங்க. நிஃப்டியோட 30 மினிட்ஸ்ல வச்சிருக்கேன். இப்போ இதுதான் வந்துட்டு நான் சொல்றது. இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு சென்செக்ஸ்ல ஆல்மோஸ்ட் வந்துட்டு அது ஒரு செல்லிங் கேண்டில் மாரியே வந்துட்டு தெரியாது. ஆனா நிஃப்டில வந்துட்டு இது செல்லிங் கேண்டில். அதேபோல இந்த கேண்டில் இங்க பாருங்க. சென்செக்ஸ்ல நம்ம பார்க்கும்பொழுது இந்த கேண்டில் வந்துட்டு பையிங்கா இல்ல, டவுட்டா இருந்தது இல்லையா? இங்க இந்த கேண்டில வந்துட்டு பார்க்கும்பொழுதே நல்லா தெரியுது. கீழ விக் பெருசு, மேல வந்துட்டு விக் சின்னதா இருக்கு. ஸோ அதனால இத வந்துட்டு நம்ம பையிங்கா வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. அதேபோல லாஸ்ட் 15 மினிட்ஸ வந்துட்டு பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். சப் சப்போஸ் வந்துட்டு இப்ப நம்ம மார்க் பண்ற லெவல்ஸ்க்குலாம் கீழ வந்துட்டு ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, பின்னாடி போய் பார்த்துக்க வேண்டியதான். ஏதாவது வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு. நான் இதுவரைக்கும் வந்துட்டு எதுவும் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ணல. சப்போஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஏதாவது இருந்தது அப்டின்னா, அதையுமே வந்துட்டு நான் நோட் பண்ணிக்குவேன்.
ஓகே. இப்போ 2 ஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வாட்ச் பண்ணோம். சாரி 2 இண்டெக்ஸ் வந்துட்டு வாட்ச் பண்ணணும் நாளைக்கு. அதேபோல மண்டே வந்துட்டு பேங்க் எக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதனால நாளைக்கு பேங்க் எக்ஸ் சார்ட்டுமே வந்துட்டு வாட்ச் பண்ணணும். ஓகே. இப்போ பேங்க் எக்ஸ் சார்ட் வந்துட்டோம். இங்க பாருங்க. இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். பிரைஸ் வந்துட்டு இன்னைக்கு டச் ஆகல இல்லையா? ஸோ, அதனால அந்த கேண்டில வந்துட்டு நான் பையிங் கேண்டிலா மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு தென் வந்துட்டு பாருங்க. இங்கேயே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு இருக்கு. சென்செக்ஸ்ல சாரி பேங்க் எக்ஸ்ல. ஸோ, அதனால நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸோ, அதனால இதையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கேண்டில் ஒரு செல்லிங் கேண்டில் மார்க் பண்றோம். இப்போ இங்க பாருங்க. நமக்கு நிஃப்டிலயும், சென்செக்ஸ்லயும் எந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்துட்டு கிடைக்கல. ஆனா பேங்க் எக்ஸ்ல 3 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இங்க கிடைச்சிருக்கு. ஓகே. இதனால தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதேபோல நம்ம வீடியோஸ வந்துட்டு நீங்க ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி நீங்க கிளாஸ் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணவங்க வந்துட்டு ட்ரேட் எடுத்திருந்திருப்பாங்க. நீங்க வந்துட்டு கிளாஸே அட்டெண்ட் பண்ணலனாலும் சரி, ஒரு தவறான இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறத இவ்வளோ நாள் வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.